மாங்காய் தொக்கு சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லா டிஃபன் ஐட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்துக்கலாங்க. வெந்தயம் லோ ஃப்ளேமில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு லோ ஃப்ளேமில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சுங்க. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ வெந்தயம் கடுகு ரெண்டும் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கடுகு வெந்தயம் ஆறிடுச்சுங்க. ரெண்டும் சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி மையாக இருக்கணுங்க. கல்லுப்பு 2 மணி நேரம் வெயிலில் வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கல்லுப்பு இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்தா ஊறுகாய் கெட்டு போகாமல் நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாங்காவை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் காட்டன் துணி போட்டு துடைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஆற வச்சிடலாங்க. சீவிக்கலாங்க. நான் இந்த கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்பு மாங்காய் வச்சு கூட பண்ணலாம், ஊறுகாய் நல்லாயிருக்கும். முத்திரை மாங்காவை எடுத்துக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருக்கிற மாங்காய்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால இந்த கிளிமூக்கு மாங்காய் வச்சு பண்ணுறேன். இதுவும் நல்லாயிருக்கும். மாங்காவை துருவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இந்த கொட்டையை எடுத்துடலாம். இந்த முத்தலைக்காயன்றதுனால நல்லா ஈஸியாக இருந்துச்சு துருவுறதுக்கு. கொஞ்சம் எலசாக இருந்துச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற கொட்டைலாம் தெரியும். அந்த பாகத்தை வரைக்கும் நம்ம போகக்கூடாது துருவும்போது. 2 மாங்காவும் துருவி வச்சுங்க. துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாதுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா அந்த தொக்கு கெட்டுடுங்க. இப்போ மாங்காய் அளந்துக்கலாங்க. இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. எந்த பவுல் ஆனாலும் பரவாயில்ல. நம்ம இந்த பவுலில் மேலோட்டமாக போட்டுக்கலாங்க, ரொம்ப அழுத்தம் கொடுக்காம. மாதிரி மாங்காய் துருவல் 4 கப்பு அளந்து எடுத்துக்கலாம். இப்போ 4 கப்பு வந்துச்சுங்க எனக்கு அளவு. அதே கப்புலே 1.25 கப்பு கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்துக்கலாம். ஊறுகாவுக்கு தொக்குக்கெல்லாம் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் நல்லா இருக்குங்க. ரொம்ப நாளும் கெடாமல் இருக்கும். எண்ணெய் சூடானது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு தான் மற்ற பொருளெல்லாம் சேர்க்கணும். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். கடுகும் சீரகம் பொரிஞ்சிடுச்சு. 4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ 4 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்டுக்கே காஞ்ச மிளகாய் வறுபட்டுடும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவும் வறுபட்டுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சில்லுன்னு ஆறுனங்க. சூடாக சேர்த்தோம்னா தொக்கு கேட்டுடும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாய் தூளுங்க. இந்த கப்பில் நம்ம 4 கப்பு மாங்காய் அரைந்தனால 1 கப்பை விட கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் காரம் ரொம்ப குறைவாக தான் இருக்குது. உப்பு 1/2 கப்பை விட 1 டீஸ்பூன் குறைவாக சேர்த்துக்கலாங்க. 2 நாளுக்கு பிறகு உப்பு காரம் சரி பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூட தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகும் வெந்தயம் அரைச்சது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா உப்பும் காரம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தாளிப்பு ஆறிடுச்சுங்க. நம்ம இப்போ தொக்கில் சேர்த்துடலாம். சூடாக சேர்த்தோம்னா கெட்டுடுங்க. நல்லா சில்லுன்னு ஆறின பிறகு தான் சேர்க்கணும் தாளிப்பு. தாளிப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் எல்லாம் சமமாக படுற மாதிரி கலந்துக்கணுங்க. இந்த மாங்காய் தொக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இப்போவே கூட சாப்பிட்லாம். 2 நாள் ஊற வச்சுட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு உப்போ காரமோ குறைவாக இருந்தால் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மாங்காய் தொக்கு 2 நாளைக்கு பிறகு உப்போ காரமோ குறைவாக இருந்தால் சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் போட்ட உப்பும் காரம் எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. வெளியில் வச்சா 1 மாதம் இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா 2 மாதம் இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள்.